அவங்களுடைய ஒரு கூற்றின்படி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத ஒரு காரணமா வச்சு அங்க போய் வந்து விளக்கேத்துறோம் அப்படிங்கிற பேர்ல தர்காவை இடிக்கிறது இவங்களுடைய திட்டம் அப்படின்ட்டு இவங்களா ஒரு பெர்செப்ஷன்ல ஒரு நரேட்டிவ சொல்றாங்க இவங்க. உண்மையிலே அந்த நரேட்டிவ்க்கு ஈல்டாயி கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? ஒரு நீதிபதி நீங்க தர்காவை இடிப்பதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்றால் நீங்க என்ன பண்ணியிருக்கலாம்? ஒண்ணுமே இல்லை. கோவை பாட்சா என்ற ஒரு தீவிரவாதி கோவையில் குண்டுவெடிப்பில் வந்து ஈடுபட்டு 58 அப்பாவி மக்கள் வந்து கொலையாவதற்கு இறப்பிற்கு காரணமான ஒரு தீவிரவாதி, 200 பேர் படுகாயமுற்று ஆஸ்பத்திரியில் படுக்க காரணமாக இருந்த ஒரு தீவிரவாதி, அத்வானி என்ற வந்து அப்போது அவர் இருந்த நிலையில் வந்து அவர் வந்து வந்தபோது 1998 அவர் பேச வேண்டிய மேடையிலிருந்து 50 மீட்டருக்குள்ளாகவே ஒரு குண்டு அந்த மாதிரி வந்து அந்த ஒரு தீவிரவாதி, அவரை வந்து பரோலில் நீங்கள் வந்து அனுப்பிச்சிங்களே, இது அதுக்கு அவர் இறந்தபோது 2000 போலீஸ்காரர்களை பாதுகாப்புக்கு அனுப்பிச்சாங்க. தீவிரவாத குற்றம் வந்து விசாரிக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் வரை விசாரிக்கப்பட்டு தண்டனை பெறப்பட்ட ஆயுள் தண்டனை பெற்று உடல்நல ரீதியாக வந்து பரோலில் வந்த ஒரு கைதி அவர் தீவிரவாதி என்று நான் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. அவர் அந்த அல் உமாவுடைய தலைவர், அவருடைய இறப்பிற்கு 2000 பேர் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தீங்க. அது விமர்சனத்துக்கு உள்ளானது. பாதுகாப்பே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஏதோ ஒரு 100-200 பேர் கொடுக்கலாம். ஆனால் வந்து 2000 போலீஸ்காரர்கள். நான் என்ன சொல்கிறேன், இந்த தர்காவுக்கு ஒரு அப்படி ஏதாவது ஒரு யாராவது விஷமத்தனமாக செய்து விடுவார்கள் என்ற ஒரு எண்ணம் அரசுக்கு அப்படி ஒரு நல்ல எண்ணம் இருந்தால், மத நல்லிணக்கம், மதம் வந்து நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு நினச்சால், ஒரு கோவை பாட்ஷாவுடைய இறுதி ஊர்வலத்துக்கு அனுப்பிச்ச 2000 பேர் அனுப்ப வேண்டாம், ஒரு 200 பேர் அந்த தர்கா வாசலில் நிற்க வச்சிருக்கலாமே, தர்காவை சுற்றி அந்த அந்த பகுதிகளில். அப்போ நீங்கள் சொல்வது பொய், நீங்கள் சொல்கிற லாஜிக் வந்து விதண்டாவாதம் என்பது வருகிறது. இந்த சிக்கந்தருங்கிறது நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்னு நினச்சா கூட, அவர் அந்த நவாஸ்கனி என்பவர் அங்கே போய் வந்து ஆட்டிறைச்சி உணவை சமைத்து அங்கே தான் கொடுப்பேன்னு சொன்னார். ஏன் அங்கே தான் கொடுக்குறோமா, கீழே ஒரு திருமண மண்டபத்தில் கொடுக்கக்கூடாதா?